பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். பிஹைண்ட் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நல்லதே நடக்க, நானிலம் சிறக்க, சித்திரை பிறக்க, செல்வ மகள் தழைக்க, அனைவருக்கும் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்காகவே இன்றைக்கு சித்திரை திருநாள், அதாவது புத்தாண்டினுடைய தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை நம்ம பார்க்க போறோம். இதுல குறிப்பா பொதுவான பலன்களும் 12 ராசிகளுக்குமான பலன்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சித்திரை மாதம் இந்த தமிழ் புத்தாண்டு பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்கலாம். முதல்ல திரு செல்வி ஐயாவிடம் இருந்து. அதாவது பரப வருடத்தினுடைய பாடல்கள் இருந்தாலும் மக்களுக்கு நிம்மதியெல்லாம் இன்னும் ஒரு 2031 வருஷம் வரைக்கும் இருக்காது உலகத்தில். அதனால் இந்த ஆண்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், குரு உச்சமாகறாரு அப்படியெல்லாம் நான் பார்க்கல. என் கால்குலேஷன், நிறைய ஜோசியர்களுக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடு உண்டு. நான் நிறைய வாட்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறது தான். பயணங்கள், விமான பயணங்கள் தடைப்படும், கப்பல் பயணங்கள் தடைப்படும், நிறைய நாட்டிலேருந்து மக்கள் கஷ்டப்படுவாங்க, அனாதைகளாக ஓடி வருவாங்க. ஒருத்தர் ஒரு போகிறதுனால, ஒரு ஆயுதனால, ஒரே ஒரு ட்ரம்ப்புடைய சுயநலத்தினால உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் சகோதரர்களே அவர்கள் நாடுகளுக்குள்ளாக அடித்து கொள்ளக்கூடிய நிர்பந்தம், ஒரே பிரச்சனைகள், கடல் மாசுபடுறது, நீர்நிலைகள் மாசுபடுறது, ஆகாய வெளிகள் மாசுபடுறது, இளம் பச்சிளம் குழந்தைகள் அழியிறது, எங்கே பார்த்தாலும் மரணவாளங்கள் எல்லாம் வந்துடுச்சு. சனி கண்டிப்பாக மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் பார்த்துட்டோம். அதே போல் இப்போ எல்லாத்துலேயும் பட்னி பஞ்சம் எல்லாம் வரும், தண்ணி பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றும் வரும். இதெல்லாம் அரசியல்வாதிகள் திட்டங்கள் மக்களுக்கு, அரசாங்கத்தில், ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதிவில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு, நம்ம தலைவர்களுக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்துன்னும் நிறைய எல்லாத்துலேயும் சொன்னோம். நிறைய உங்களதுலேயே நிறைய பேசியிருக்கோம். தங்கத்தில் விலையெல்லாம் இறங்குற மாதிரி இருந்தாலும் தங்கம்லாம் கண்டிப்பாக உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். போட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கணும்னா தெருவில் தான் வரணும். ஷேர் ட்ரேடிங்கெல்லாம் கூட லாங் டேர்ம் ஷேர் தான் நல்லாயிருக்கும். டே டு டே பண்ணிட்டெல்லாம் நிறைய மாட்டிப்பீங்க. மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். அதெல்லாம் எதுக்காக ஏற்படுதுன்னா பரப வருடத்தினால் இல்லை, குரு வீட்டில் சனி இருப்பதனால் ஏற்படும். அதே சமயம் நிறைய விவசாயத்தில் நிறைய அதிசயங்கள் ஏற்படும். நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த வரகு, சாமை, அது போல் அரிசிகள் எல்லாம் உயிர் வரும். அதுதான் இன்றைக்கி இனிமேல் நல்லதுன்னு நடக்கும். வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த எல்லா விஷயமும் மாறும், இயற்கைக்கு போகும். இயற்கை காய்கறிகள், நாட்டு மாடுகள், நாட்டு ஆடுகள், நாட்டு கோழிகள் என்று எல்லாமே மாற்றம் ஏற்படும். மருத்துவத்திலெல்லாம் நீங்கள் நினைக்காத புரட்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். அரசியல் தலைவர்களுக்கு, நிறைய பேர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருமா. பெரிய பெரிய தலைவர்களுக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, உயிருக்கு ஆபத்து, இயற்கை மரணம், செயற்கை மரணம், எதிரிகளால் மரணம், இதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஏற்படும். நிறைய பேர் பில்கேட்ஸை பற்றியெல்லாம் நம்ம சொன்ன காலத்தில் யாரும் நம்பலை. 2020 சொன்னோம், பில்கேட்ஸ் முகமூடியெல்லாம் கிழிக்கப்படும் என்று சிரித்தார்கள். ஆனால் நடந்தது. அதுபோல் பெரிய பெரிய ஆளுகள்லாம் மாட்டுவார்கள். அமெரிக்க அதிபருக்கெல்லாம் அவருக்கு எல்லாமே இறங்கு முகமாக போரில் அவர் தான் சொல்லணும், நான் தான் வெற்றி, நான் தான் வெற்றி. ஆனால் அவர் நாட்டிலே அவர் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஆகும். அவர் சேர்த்து வச்ச அவருடைய ட்ரம்ப் எம்பையர் என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் கித்துக்கள்லாம் மக்களால் பெரிய பாதிப்புகளுக்கு உண்டாகும். உலகம் முழுவதும், அமெரிக்காவிலே ஏற்படும். நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள்லாம் தலைவர்களுக்கு ஏற்படும். கொடூர தலைவர்கள், இப்படியே நம்ம காலம் இருக்குன்னு நம்பினவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். அது இந்தியாவிலையும் ஏற்படும். நிறைய லெவலுக்கு சட்டங்கள், பெரிய அளவுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும். ஏன்னா குரு கடகத்துக்கு வரார். வரைச்ச நிறைய பேருக்கு, நிறைய சிம்ம சொப்பனமாக இவ்வளோ வருஷம் 30 வருஷம்லாம் ராஜ்யம் போட்டவங்க, அப்படியே மன்னராக இருந்தவர்கள், தங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைத்தவர்கள்,
அரசியலில் பெரிய இதுவாக இருந்தவங்க, இதெல்லாம் பிரச்சனை ஏற்படும். சினிமா துறையினர், மீடியாக்கள், நிறைய புரட்சிகள் ஏற்படும். அதில் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் டிஜிட்டல்லாம் வேறு லெவலுக்கு வந்துடும். மருத்துவத்துறையில் இந்த ஸ்கேனிங் மிஷின்லாம் போய் பயந்து உள்ளே போய் படுக்கிறது, எம்ஆர்ஐயில் பரிந்து படுக்கிறதெல்லாம் மாறி எளிமையாக எந்த பயமும் இல்லாமல் மக்களே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சந்தோஷமாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். நிறைய நல்லது நிறைய நடக்கும். இயற்கை இனிமேல் நீர்நிலைகளுக்கெல்லாம் எல்லா ஊர்களிலும் குளம் இல்லாத ஊர்கள், ஏரிகள் இல்லாத ஊர்லெல்லாம் செயற்கை ஏரி நீரை சேமிப்பது தான் பெரிய லெவலுக்கு பண்ணுவார்கள். கடல் இருக்கக்கூடிய இடத்துலலாம் கடல் சுத்திகரிப்பு எல்லாம் பண்ணுவார்கள். இந்தியா முழுவதும் பண்ணுவார்கள், உலகம் முழுவதும் பண்ணுவார்கள். இயற்கை எனர்ஜிக்கு போய்விடுவார்கள், சோலார் எனர்ஜிக்கு போய்விடுவார்கள், எலக்ட்ரிக்கலுக்கு போய்விடுவார்கள். இப்போ இந்த கேஸ் பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால் இனிமேல் இது பிரச்சனை நிரந்தரமாக வரும்னு தெரியும். எல்லாத்துலேயும் என்ன போர் நின்றுட்டா உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. இனி எல்லாமே ரெக்டிஃபை ஆகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே இப்போ நம்ம பேசுகிற இந்த நாள் இதுக்கு மேலே என்னென்ன வேணுமோ ஆகும். ஆனால் போர் நினைச்சின்னு மட்டும் நடக்கக்கூடாது. திருப்பி திருப்பி பெரிய தாக்குதல்கள் எல்லாம் அக்கம் பக்கம் நாடுகள் எல்லாம் வரும். அயல்நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் எல்லாமே நம்ம இனிமேல் இங்கே செட்டில் ஆகிட்டோன்னு அங்கே முதலீடு பண்ணாமல் தாய்நாட்டிலும் கொஞ்சம் சேமிப்பே 60% வைத்துக்கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் 2031 வரைக்கும் 30% தான் நல்லாயிருக்கும். 70% கடுமையான விஷயம். மத கலவரங்கள், இன மோதல்கள், எங்கள் நாடு எங்களுக்கு சொந்தம், அந்நியர்கள் வெளியேற வேண்டும் என்றெல்லாம் வரும். நிறைய ஊரில் இந்தியர்கள் தான் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மாற்ற முடியுமோ மாற்றி சேஃப்டியாக வச்சுக்கோங்க. மினிமம் 30% விட்டுடுங்க, 70% இந்தியாவில் சேஃப்டி வச்சுக்கோங்க. பார்த்துக்குங்க. சட்டத்திட்டங்கள் துபாய் அழிந்தாலும் துபாய் மீண்டும் உயிர் பெறும். அதுபோல் மற்ற நாடுகள்லாம் உயிர் பெறும். அதெல்லாம் நடக்கும். ஆனால் அமெரிக்காவுடைய பெரிய சரிவுகள் அமெரிக்காவே தன் தலையில் மண்ணு போட்டு கொண்டதுக்கு இந்த போர் ஒரு சாட்சியாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பீர்கள், அமெரிக்காவுடைய டாலருடைய வீழ்ச்சியே இல்லை என்று இருந்தது. விழ ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ட்ரம்ப்பால் கொண்டு வரப்படும். ஸோ இதெல்லாம் நடக்கும். நடக்கிறச்ச தான் தெரியும். ஸோ பிகைன் பக்தியில் ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, இது மக்களுக்கு தெரியக்கூடிய காலகட்டம். டாலரே வீழ்ச்சி அடையும். அதனால் டாலரை நிறைய பதுக்கி வச்சுருக்கங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி அதை தங்கத்திலே வேறு எதுலையோ முதலீடு பண்ணிக்கிறது சேஃப்டியாக இருக்கும். நல்லபடியாக பார்த்துக்குங்க. ஸ்பீட் மெஷினால் தான் கொல்லப்படுவார்கள் மனிதர்கள், ஆக்சிடெண்ட்டாக தான். நோய்களுக்கெல்லாம் பெரிய நோய்கள், இந்த கேன்சர் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். இந்த பரபவரிடத்திலே நிறைய மருந்துகள் கிடைக்கப்படும், மருத்துவ முறைகள் மாற்றங்கள் கிடைக்கும், விஞ்ஞானத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த பெரிய போர் கப்பல்கள் என்பதை விட போர் விமானங்களுக்கெல்லாம் மவுசு போய் சாதாரண ட்ரோன்களால் என்னென்ன செய்ய முடியும் என்றெல்லாம் பார்த்து விட்டோம். எனவே விஞ்ஞானம், எளிமையாக்கப்படக்கூடிய விஞ்ஞானம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற டெக்னாலஜி எல்லாம் எல்லோரும் படித்து கொள்வது, ஜிபிடியிலிருந்து தெரிந்து கொள்வதெல்லாம் நல்லது வரும். 60 வயது ஆனாலும் கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப எளிமைப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட். கண்டிப்பாக விரைவிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டம். குரு உச்சம் பெறுவதனால் கண்டிப்பாக சனிக்கு பலம் கொடுக்குறார், சனிக்கு பலம் கொடுக்குறார். சனி யார்? நாயவான், அதர்மங்களை அழிக்கக்கூடியவர். அவருக்கு குரு வீட்டில் இருக்கிறவரை குரு பார்க்கறதுனால சனி ருத்திரதாண்டம் ஆடக்கூடிய காலகட்டம். அந்த ருத்திரதாண்டத்தில் தீமைகள் அழிந்து நன்மைகள் வரும் என்று நம்புவோமாக. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சின்னசேலம் சுதாகண்ணன் அவர்கள் பொதுவாக எந்தெந்த துறைகளில் வளர்ச்சிகள், எழுச்சிகள் ஏற்படும்ன்றதை சொல்லுங்கள். குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறாரு. விவசாயத்துறை அப்படின்றதுல மஞ்சள் விலை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைன்றது, நிறைய மஞ்சள் விளைச்சல்கள் நிறையா இருக்கிறது நல்லாயிருக்கும். நல்ல கரெக்டான மழை பொழிவு அப்படின்ற விஷயமும் நல்லாயிருக்கும். ராகு பகவான் இப்போ சதயத்தில் இருந்துகிட்டு இருக்கார், கும்பத்தில் காற்று ராசியில் பிரவேசிச்சிருக்காரு.
விமானம் சார்ந்த விஷயங்களில் புதிய ரக கண்டுபிடிப்புகள், புதிய ரக அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் நிறையா இருக்கும். இராணுவ தளவாடங்களில் புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை. இந்தியா பர்டிகுலராக இந்தியாவில் வந்து நிறைய வந்து இராணுவ விஷயங்களில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்றதும் வரும். அவரே வந்து கொஞ்சம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும், செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரம் ராகு காம்பினேஷன் வர்றதுனால நிறைய வந்து தீ விபத்துக்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும், மண் சரிவுகள், செவ்வாய் மண் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்போ மண் சரிவுகள், நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு அப்படின்னாவே யானை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யானைகளுடைய இனப்பெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, யானைகளுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். குரு சனி சேர்க்கை அப்படின்ற விஷயம் வருது. அதனால் வந்து நல்ல மடாதிபதிகளுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கிறது, நிறைய கோவில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். புதிய அரசியல் மாற்றங்கள் வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. மிக்க நன்றிமா. திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள், பொது பலன்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி அமைது? இந்த வருடத்தில் வந்து பார்த்தா ராஜாவாக குருவே வர்றதுனால அனைத்து வகையிலும் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆடைகளாக இருக்கலாம், ஆபரணங்களாக இருக்கலாம், விவசாயத்துறையில் பார்த்தா மஞ்சள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் வந்து நல்ல ஒரு விலை முன்னேற்றங்கள் ஏற்படுத்துகிற அமைப்பு அதிகமாக இருக்கிறது. சூறாவளி காற்றுகள் அதன் மூலிமா நிறைய சேதாரங்கள் ஏற்படும். விவசாயத்தில் வந்து அழிவு அப்படின்னாவே இந்த காற்று சம்மந்தப்பட்ட விஷயத்தினாலும் மலைகள் சம்மந்தப்பட்ட அதிகமான நீர்நிலைகள் வந்து அதிகமாக இருக்க போகிறது. தேவைக்கு அதிகமாக நீர்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க வரும். சூறாவளி காற்றின் மூலியமாக நிறைய மர செடிகளெல்லாம் வந்து சேதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்க போகிறது. வீடுகள்லாம் கூட நிறைய பார்த்திங்கன்னா சூறாவளி காற்றில் சிக்கி நிறைய வந்து சேதங்கள் ஏற்படும். இதனால் மக்களுக்கு அதிகமான பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, தேவைக்கு அதிகமாக மழை நீர் இருப்பதன் மூலமாக நிறைய வந்து பார்த்தோன்னா அந்த மின்சாரத்துறையில் வந்து பார்த்தா நிறைய வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான காலகட்டமும் இந்த வருடத்தை நாம் கண்கூட பார்க்க வேண்டியிருக்கும். நாடுகளுக்கு தேவையெல்லாம் வந்து பார்த்தோன்னா போர்கள் நடக்கும், இன்னமும் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்க போகிறது. எரிபொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அத்தியாவசிய பொருட்கள் வந்து பார்த்தா நிறைய தேவைகள் வந்து பார்த்தோன்னா இருக்க போகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வாகனங்கள் மூலியமாக நிறைய புதிய வாகனங்கள் வருவது மூலியமாக நிறைய வாகனங்கள் வரும். அதனால் விபத்துகளும் அதிகமாக நடக்கிற காலகட்டங்களும் அதிகமாக இருக்க போகுது. வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த வருடத்தில் சிறப்பை கொடுக்கும். நன்றி ஐயா. திரு முகுந்தன் முரளி ஐயா, பொது பலன்களில் உங்களுடைய பார்வை சித்திரை மாதத்திலிருந்து. பொதுவாக இந்த ஆண்டில் ராஜாக வரக்கூடியவர் குரு பகவான், அதேமாரி மந்திரியாக வரக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை தான் பிறக்குது இந்த ஆண்டு. அதனால் இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் தங்க ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு அப்புறம் தங்கத்தினுடைய விலை உயர்வு வந்து படிப்படியாக உயரும். இதோடு சேர்த்து என்ன பண்ண வெள்ளியோட விலையும் வந்து படிப்படியாக உயரக்கூடிய அமைப்பாட்டில் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழைகள் வந்து நிறைய மழை பெய்யும். ஆனால் அந்த மழைகள் பெய்யறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காது. எந்த அரசாங்க துறையும் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு வந்து மழைநீரை சேமிப்பு வைக்கக்கூடிய திறமைகள் அந்த ஆற்றல்லாம் எதுவுமே கட்ட மாட்டாங்க, டேம் கட்ட மாட்டாங்க. இந்த டேம்னால சில பிரச்சனைகள் சிக்கல்லாம் வரும். அப்புறம் அந்த காவேரி அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் நிறைய விஸ்வரூபங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள். அதே நேரத்தில் குருவாக வரதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள், கும்பாபிஷேகம் மட்டும் இல்லை, ஆன்மீக குருமார்கள்லாம் வந்து அரசியலை பற்றி பேசுறது, அதேமாரி உலக நாட்டை பற்றி பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வைத்து தான் ஒரு நாட்டினுடைய திறமையை வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக என்னுடைய அருமை நண்பர், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சௌபாக்கியா பொருள்கள் இல்லாத வீடே இல்லை என்ற அளவுக்கு இந்தியர்கள் விஷயத்தில் தமிழராக இருந்து எளிமையான ஒரு மனிதராக இருந்து சௌபாக்கியா வரதராஜன் என்றாலே எல்லோருக்கும் வருது என்று சொன்னாலே தெரியக்கூடிய டைட்டில் ஸ்பான்சரை கொடுத்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் சௌபாக்கியா உடைய நிர்வாக இயக்குனர் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய ஜோதிட குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது அறுசுவையும் அசைவமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் கஸ்டமர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான விருந்துகளை உங்கள் இல்லங்கள் தேடி நீங்கள் எங்கே சொன்னாலும் அந்த இடத்தில் வந்து செய்து கொடுக்கக்கூடிய கொளத்தூர் பாபு கேட்ரிங் சர்வீஸ் அவர்கள் ஒரு ஸ்பான்சராக இருக்கிறார். எப்பொழுதும் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் அவர். கொளத்தூர் பாபு அவர்கள் கேட்ரிங் சர்வீஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீட் என்றாலே எல்லோருக்கும் பயம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்மிகில் நீட் அகாடமியில் படித்தால்
அந்த நீட்டு பயத்தை போக்கி மாணவர்களுக்கு நீட்டில் தேர்ச்சி அடைவதற்குண்டான விண்மிகில் நீட் அகாடமி செய்யக்கூடிய அருமை சகோதரர் எங்களுக்கு ஸ்பான்சர் செய்திருக்கார். அவருக்கு நன்றிகள். லைன் டேட்ஸ் என்றாலே தெரியும். லைன் டேட்ஸ் குடிக்காத குழந்தைகளே கிடையாது இந்தியாவிலும் உலகத்திலும். அதில் நிறைய பேரிச்சம்பழம் பிடிக்காதவர்கள் கூட அவர்கள் செய்யக்கூடிய மாறுபட்ட சிறப்புகள் மற்ற விஷயத்தில் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற லைன் டேட்ஸ் நிர்வாகத்தினருக்கும் அவர் ஒரு ஸ்பான்சராக இருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எங்கள் சார்பாக. அத்தனை மேலாக ஒரு அற்புதமான இடத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். வேளச்சேரியில் லேவிஷ் ஃபர்னிச்சர், பிரம்மாண்டத்தின் உச்சம். கிட்டத்தட்ட 3 அடுக்குகளாக உள்ளே நுழைந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளை எடுக்காமல் போக முடியாது. அது பெண்கள் வந்துவிட்டால் கணவன்மார்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையான ஒரு இடம் இது. எதை எடுப்பது எதை விடுப்பது என்று தெரியாத இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃபர்னிச்சர் கடை லேவிஷ் ஃபர்னிச்சர். அவர் எங்களுக்கு இந்த இடத்தையும் கொடுத்து எங்களை உபசரித்து இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த லேவிஷ் ஃபர்னிச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.